20ஆம் நூற்றாண்டில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி கீழ் இருந்தது. அந்த நேரத்தில் நாட்டை சுதந்திரப்படுத்த பல இளைஞர்கள் போராடினர். அவர்களில் ஒருவர் திருப்பூர் குமரன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த குமரன் சிறுவயதிலிருந்தே நாட்டுப்பற்றுடன் வளர்ந்தார். அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தார். நாட்டை விடுவிக்க போராட வேண்டும் என்ற தீவிரம் அவருக்குள் இருந்தது. 1930களில் இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்தது. அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் இந்திய தேசிய கொடியை தடை செய்தனர். ஆனால் குமரன் அஞ்சவில்லை. ஒரு நாள் அவர் ஒரு பேரணியில் கலந்து கொண்டு தடை செய்யப்பட்ட தேசிய கொடியை தன் கையில் உயரமாக பிடித்தார். இந்த நாடு நம்மது என்று முழக்கமிட்டார். அதை பார்த்த பிரிட்டிஷ் போலீசார் கோபமடைந்து பேரணியில் இருந்தவர்களை தாக்கினர். குமரனையும் கடுமையாக அடித்தனர். ஆனால் அவர் தனது கையில் இருந்த கொடியை விடவில்லை. அவர் தரையில் விழுந்தாலும் கொடி மட்டும் கீழே விழவில்லை. இறுதி வரை கொடியை பிடித்தபடியே அவர் உயிரை தியாகம் செய்தார்.